பொதுவா இது போன்ற கல்வி நிறுவனங்கள்ல ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கும் பொழுது ஒரு தகுதியின் அடிப்படையில தான் வேலையில சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. எந்த தராதரமும் இல்லாமல் யார் ஒருவரையும் எந்த ஒரு கல்வி நிறுவனமும் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்ட நபரை எந்த விதமான காரணமும் இல்லாமல் பணி நீக்கம் செய்யறதுங்கிறது தான் இந்த இடத்துல சிக்கலாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம். அதாவது அந்த பிம் நிறுவனம் என்ன காரணத்துக்காக அவரை பணியிலிருந்து நீக்கியது? இது மையமான ஒரு கேள்வி. அடுத்து ஒரு பேராசிரியராக ஒரு தற்காலிகமா ஒரு பணியமர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா அவரிடமிருந்து ஒரு திருப்திகரமான முறையில அவருடைய அந்த பணி அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னா யார் ஒருவரையும் தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க தானே. அது எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களிடமிருந்து எழலாம். அது பொதுவான நியதி தான். ஆனா அது எதுவானாலும் அந்த சட்ட வரம்புக்குட்பட்டு செய்யணுங்கிறது தான் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அப்ப அவங்க சொல்ற மாதிரி இந்த ராம்நாத் பாபு கிட்ட எந்த தகுதியும் இல்லையா? தகுதி இல்லாத நபரை இவர்கள் பேராசிரியர் பணியிடத்தில் அமர்த்திட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லை.